அவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறமா இயேசு அந்த இடத்துல மேலும் 2 நாள் தங்கி இருக்கிறார். இயேசு வந்த போது 4வது நாள். இயேசு வந்த போது எத்தனாவது நாள்? 4வது நாள். அப்ப இந்த சீசர்கள் நடுவுல ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க? 4வது நாள் தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3வது நாள் என்ன நாள் சொல்லுங்க? சீசர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த 3வது நாள் இயேசுவை போக விட மாட்டேன்னு தடுத்துருப்பாங்க. ஏசப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. 3வது நாள் முழுக்க ஒரே போராட்டத்தின் நாள். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்பதாக சத்துரு என்ன செய்வான்? என்ன பண்ணுவான்? போராடுவான். சத்துரு என்ன செய்வான்? அவனால முடிந்த மட்டும் போராடுவான். கடைசி வரைக்கும் பாருங்க, தோமஸ் சொன்னார், வாங்க நாமளும் அவன் கூட என்ன செய்வோம், போவோம், போய் சாவோம் அப்படிங்கிறான். அப்ப 3வது நாள் முழுக்க என்னமா பண்ணிருப்பாங்க? அங்க போனா கல்லெறிஞ்சி கொண்டே விடுவாங்க. இவனுக்கு அங்க போய் கல்லெறிஞ்சி சாவது பெருசு இல்ல, இவனுக்கு இந்த யோர்தான் நதிக்கரையில மீனை பொறிச்சு தின்னு தின்னு ருசி கேட்டுட்டு நாக்குல. இந்த யோர்தான் நதிக்கரையில நல்ல என்ன செஞ்சு குளிச்சு நல்ல துணியை துவைக்க குளிக்க, அங்க ஆத்து வாரமா இருக்கிற மரத்து நல்ல போய் தூங்க. இந்த 2 நாள் ஏசப்பா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணிட்டான்? 2 நாள் நல்ல சுகம் கட்டிட்டான். ஆமென். சுகம் கட்டிட்டா உடனே என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவருடைய நாமத்துக்கு எதிராக விரோதமாக வர ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அதான் இந்த 3வது நாள் போராட்டத்தின் நாள். என்னைக்குமே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்பதாக என்ன செய்வான்? குடும்ப நபர்கள் மூலமா போராடுவோம். குடும்ப நபர்கள் வந்து சொல்லுவாங்க, இவன் ஜெபிச்சா அந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. ஆமென். சத்துரு போராடுறான்னா கண்டிப்பா ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தியே ஆகணும். அல்லேலூயா. சரீரத்துல போராடுவோம், பலவீனத்தை கொண்டு வருவோம், உலகால் முடக்க முடியாதபடி போராட்டங்கள் வரும். அப்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து வாசிங்க. அந்த பெத்தானியா ஊருக்கு வரும் பொழுது யூதரில் அநேகர் பாருங்க, எல்லாரும் எருசலேம்ல இருந்து நிறைய யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்ப மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மார்த்தாள் வந்து சொல்றார், ஆண்டவரே நீர் இங்க இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறார், நீ தேவனிடத்துல என்ன கேட்டாலும் தேவன் உமக்கு தந்தருவார். ஏன்னா நீ தேவனுடைய குமாரன். மார்த்தாள் சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் தேவனாகி கர்த்தர் உமக்கு தருவார். அப்ப இயேசப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. என்ன வார்த்தைப்பா, என்ன வார்த்தை அப்படின்னு இயேசு சொல்லுறாரு. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் நீ என்ன சொல்லுமா? தேவனிடத்துல நான் என்ன கேட்டாலும் தேவன் எனக்கு தருவார். இதை சொன்ன உடனே இயேசப்பா ரொம்ப சந்தோஷம். இயேசப்பா சொல்றாரு மார்த்தாளை நோக்கி, மார்த்தாள் உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். இப்பதான் மேட்டர் வருது. 24 வாசிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும். அப்ப இந்த அம்மாவுக்கு அவன் உயிரோடு எழும்பணுங்கிறது அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இந்த அம்மாவுடைய பிரச்சனை என்னன்னா, லாசரு உயிரோடு இருக்கும் போது நீங்க வந்து ஜெபம் பண்ணி அவனை சுகப்படுத்தியிருக்கணும். ஆமென். லாசரு உயிரோடு இருக்கும் போது நீங்க வந்து ஜெபம் பண்ணி, நான் 2 நாள்ல நான் தான் ஆள் அனுப்புறேன். யாரு? இந்த மார்த்தாள் தான் என்ன செஞ்சிருக்கா? இந்த ஆளினாள்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் எடுத்து செய்யறது. ஆமா, வீட்டுல ஒரு ஆளினாள் இருப்பாங்க, எல்லா வேலையும் எடுத்து செஞ்சிருவாங்க. ஆமென். கடைசி வரைக்கும் அவங்கள ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மார்த்தாள் என்ன செஞ்சிருக்கிறா? 2 பேரை பிடிச்சி ஆள் அனுப்பி ஏசப்பா கிட்ட என்ன செஞ்சிருக்கிறா? ஆள் அனுப்பி என்ன செஞ்சிருக்கிறா? போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி இருக்கிறா. இப்ப இயேசு வர்றாரு, 4 நாள் கழிச்சு வர்றாரு. இயேசு வரும்போது இப்ப மார்த்தாளுக்கு கோபம். மார்த்தாளுக்கு என்ன கோபம்? நீர் இங்க இருந்திருக்க என் சகோதரன். அப்ப நான் 2 நாளுக்கு ஆள் அனுப்பும் போது நீ என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணும்.
நான் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த மார்த்தாள் அம்மா தான் ஏசப்பாவுக்கு சம்பளம் கொடுத்து நினைஞ்சிருக்கா. இந்த அம்மா வேலைக்கு வச்சிருக்குது ஏசப்பாவை. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வாங்க, இங்க வாங்க, இப்ப கண்ணை குத்துங்க. என்ன செஞ்சுட்டா, என்ன பண்ணிட்டா, இப்படி பேசிட்டான். இப்ப வந்து தலைவர் 2 அடி அடிங்க. இவங்கதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க ஏசப்பா. என்ன மாசம் 5000 சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கீங்களோ? மாத்தாளுக்கு ஒரு நினைப்பு, என்ன நினைப்பு? நீ சொன்னாலும் வந்திருக்கணும்ல. நீ என்ன சொல்லணும்? சொன்னாலும் நீங்க வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்பீரு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பீங்க. என்ன ஜெபம் பண்ணிருப்பீங்க? சுகமா இருந்து ஜெபம் பண்ணிருப்பீங்க. சுகமா இருப்பான். இதுதான் மீன் பண்ணி அந்த அம்மா சொல்லுது. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? பரவாயில்ல, இந்த அம்மா நல்லா மறந்துட்டு போறதுன்னு இந்த அம்மாவை நம்பிட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா நம்பிக்கையில நம்ம நன்மை செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கடைசி நாள்ல ஏசப்பா சொல்றாரு, சகோதரன் உயிர் திருப்ப போறோமா, உயிரோடு எழுந்திருப்பாமான்னு சொல்றாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு பாருங்க ஒரு வார்த்தை கருவம். ஆமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கடைசி நாள் என்ன செய்வாங்க? ஆமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க எவ்வளவு புக்கு படிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? கடைசி நாள் அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? உயிர் திருவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கயா. ஏன் வரல? ஒரு சிலர் இப்ப கேட்பாங்க பார்த்தீங்களா? கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்க மாட்டாங்க. ஏமா உனக்கு நன்மை செய்யறோமா? அதெல்லாம் இல்ல. எதுக்கு அவளுக்கு நன்மை செஞ்சீங்க? உனக்கு செய்வோமா? இல்ல அவளுக்கு எப்படி கார் வாங்கலாம், அவ எப்படி வீட்டு நல்லா வாங்கலாம், அவ எப்படி அவ அப்படி போகலாம், படிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருடைய காரியம் இப்படித்தான் இருக்கு. மாத்தாள மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு கிடக்கோம். தொடர்ந்து இயேசு சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தருதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. என்ன நீ விசுவாசிச்சனா மரித்தாலும் அவன் மரணத்தை அடைஞ்சு அவன் சரீரம் கல்லறைக்குள்ள வச்சு 4 நாள் ஆனாலும் விசுவாசிச்சா பிழைப்பான். ஆமென். நீ விசுவாசிக்கிறியா? அதான் இயேசு கேட்டார். நீ என்கிட்ட சண்டைக்கு வரலாமா? ரொம்ப நேசிச்சாலே என்ன செஞ்சிருவாங்க? ரொம்ப நேசிச்சாலே என்ன செஞ்சிருவாங்க? சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கீங்களா? ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கீங்களா? அப்ப ஏசப்பா கிட்ட சண்டைக்கு போவாதீங்க. இது ஏன் கிடைக்கல, அது ஏன் வரல அப்படின்னு நீங்க நினைச்சாதீங்க. சண்டைக்கு வராங்க. அவர் அவரத்தையும் சகலத்தையும் அவரது நேரத்துல செஞ்சிருக்கிறாரு. நேர்த்தியா செய்து முடிச்சிருந்தார். ஆமென். அப்ப இயேசு சொல்லுகிற திரும்ப அதுக்கு அவள் ஆமாண்டவரே சோதரம் 27 வாசிங்க. இது உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். 28 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் மரியாதை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை. ஆமென், அல்லேலூயா. இந்த அம்மாவுக்குள்ள நல்ல பொய்யின் ஆவி இருக்குங்க. இந்த அம்மாவுக்குள்ள மாத்தாளுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஏசப்பா கூப்பிட்டாரா? கூப்பிடல. அந்த அம்மா போய் என்ன செஞ்சிருக்கணும்? எம்மா போதகர் வந்திருக்கிறார், ஏசப்பா வந்திருக்கிறாரு, நீ போய் அவரை என்ன செய்ய பார். ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னது இந்த அம்மாவுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்க? பாவத்தின் ஆவி, பாவத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, பொறாமையின் ஆவி, பொய்யின் ஆவி. இவ்வளவு ஆவியில வச்சுட்டு தான் இந்த அம்மா போடுற சாப்பாடை சாப்பிட வேண்டியது இல்லையா? ஏசப்பாவோட சூழ்நிலை நினைச்சு பாருங்க. பொய்யின் ஆவி இருக்கு. பொய்யின் ஆவி இருக்கா இல்லையா மாத்தாளுக்குள்ள? ஏசப்பா சொன்னாரா? வாக்கு சொன்னாரா? போதகர் உன்னை அழைக்கிறா. பாருங்க எவ்வளவு பெரிய பொய் அங்க இருக்கு. எவ்வளவு பெரிய சண்டை ஆவி. சண்டைக்காரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? உலகத்துல இருக்காங்களோ இல்லையா? எங்க இருப்பாங்க? சபைக்குள்ள இருப்பாங்க. வீட்டுல எங்க இருக்காங்களோ இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள செய்வாங்க. அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்றதுல சண்டை தான். இன்னைக்கு போய் அவளை போய் இன்னைக்கு 1 இல்ல 2 என்ன செய்யணும் பார்க்கணும். அவங்க ஜெபமே என்ன ஜெபம் தான். முழங்கால் மட்டும் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் அவளை ஆடி போன பாரு, இன்னைக்கு அவன் என்ன செய்ய போற அப்படின்னு. எங்க ஊர்ல அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர். ஆமென். பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு போறேன். அவன் சத்துரு தலையை உச்ச தலையை உடைப்பார்னு எழுதி வச்சிருக்கிறாரு மேல. என்னையா அப்படி எழுதி வச்சிருக்கீங்க? என் சகோதரன் என் நிலத்தை வாங்கிட்டு சும்மா ஏமாத்திட்டே இருக்காம போகும்போது கை வச்சு என்ன செய்வேன்? சத்துரு தலைய சகோதர தலைய உச்சம் தலை உடைக்கப்பட்டு என்னையா இப்படி எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடக்கீங்க? பரவாயில்ல, அவரு ஜெபத்தை என்ன அவரு ஒரு விசுவாசத்துல தான் ஜெபம் பண்ணிட்டு கிடக்காரு. அப்ப இந்த மாத்தாள வந்துட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது கூட ஏசப்பா சொல்றல,
என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லுகிறார். இந்த அம்மா என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா பொய் நம்பரு 1. அந்த அம்மா விசுவாசிக்கல. அந்த பொய்னாவே நேரம் எங்க போகுது? மரியாள் கிட்ட போய் இயேசுவை கூப்பிடுறாரு. போ. இது பொய் சொல்றாரு. எப்படி தெரியுமா செய்யும்? ரகசியமா பொய் சொல்லும். அது வெளிப்படையா சொல்லாது. வெளிப்படையா சொன்னா நான் பாத்துருவான். எம்மா இப்படி பொய் சொல்றேம்மா, ஏசப்பா அவங்களை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லிடுவான். அதனால இந்த அம்மா என்ன செய்யுது? ரகசியமா மரியா எப்படி ரகசியமா பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், தனியா உங்களை யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்ககிட்ட நிறைய பொய் சொல்ல போறாங்க. ரகசியத்தை பேசுற ஆவி என்ன ஆவி? பொய்யின் ஆவி. உண்மையை பேசுற ஆவி என்ன செய்யும்? வெளிப்படையா எல்லாரும் இருக்கும்போதே சொல்லும். ஆமென். உங்களுக்கு விட்டு ஒன்று நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது அப்படியே அந்த வார்த்தை டைலாக் பாருங்க, சாவதுக்குள்ள ஒரு 1 லட்சம் ரூபாயாவது அது சொல்லிடும். நான் யாருக்கிட்டையும் உங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்னா பொய் ஆவி அதுக்குள்ள இருக்கு. அது பேச கேட்டா நீங்க உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும்? அந்த ஆவி வந்துடும். தொடர்ந்து நீங்க வாசிங்க. அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் இன்னும் வரல, அங்கே இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ஒரு கூட்டம் மரியாள் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா போறா? மரியாள் போய் என்ன பண்ண போறா? கல்லறைக்கு போய் என்ன பண்ண போறா? அழுது போறா. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். இந்த சீன் ஒப்பாரி வச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுகுறத இதை நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த சீனை மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுக்காக தான் நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? எருசலேம்ல இருந்து நடந்து 2 மைல்ல கிட்டத்தட்ட எத்தனை தூரங்க? ஒரு மைல்ல 1.5 கிலோமீட்டர் வைங்க, ஒரு 4 கிலோமீட்டர் வைங்க. ஒரு 5 கிலோமீட்டர் எதுக்கு வந்திருக்கான்? இவங்க அழுகிறத பார்க்க வந்திருக்கான். ஆமென். இந்த யூதர்கள் எங்க போறாங்க? அவளோடு மரியாளுக்கு பின்னாடி வேகமா போறாங்க. எங்க போறாங்க? கல்லறை கிட்ட போய் மரியாள் இப்ப என்ன செய்வா? ஐயோ ஐயோன்னு நெஞ்சில அடிச்சு அழுவா. இவனும் கூட அழுகிற மாதிரி என்ன செய்வான்? நடிப்பான். ஆனா உள்ள எப்படி இருக்கும்? அப்பா நம்ம வந்த நோக்கம் நிறைவேறிச்சு, இவன் என்ன அழுகுறான். ஆமே, அப்படிதான் அழுகும். நல்ல அழுகு, நல்ல அழுகு. அப்படி இருக்கிறாங்களா இல்லையாங்க? நீங்க அழுதீங்கன்னா யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், பிசாசுக்கு சந்தோஷம். ஆமே. அழுகின்ற ஆத்மாவுக்கு கண்ணீர் வடிச்சு அழுங்க. சும்மா சும்மா ஓடும் ஒப்பாரி வச்சு என்ன செய்யாதீங்க. ஒரு கூட்டமே இருக்குங்க நம்ம அழுகிறத பாக்குறதுக்கு. சிரிக்கணும். ஆமே. சந்தோஷமா சிரிக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமே. அப்ப அந்த மரியாதை சுத்தி இருந்த கூட்டம் என்ன கூட்டம்? அழுவிய ரசிக்கிற கூட்டம். தொடர்ந்து வாசிங்க. இதே வார்த்தையாக மாத்தாலும் சொன்னா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். ஆனா மரியாள் சொல்லும் போது இயேசுவின் பாதத்துல விழுந்து சொன்னார். அல்லேலூயா. மார்த்தாள் எப்படி சொன்னா? மூர்க்கமா கோபத்துல, நீர் இங்க இருந்தா என் சகோதரன் மத்தியில மாட்டான் அப்படின்னா அப்படிதான் சொல்லியிருப்பா. மரியாள் எப்படி பண்ணிருப்பா? ஓ ஆண்டவரே, பாதத்தை பிடிச்சு நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் அடித்திருக்க மாட்டான் ஆண்டவரே. ஒரே வார்த்தை தான், ஆனா சொல்லப்பட்ட விதங்கள் வேற. ஆமே. எப்படி சொன்னா? மார்த்தாள் நல்லா மூர்க்கமா நின்று கொண்டு ரொம்ப கோபத்தோடு என்ன செஞ்சா? மார்த்தாள் சொன்னா. ஆனா மரியாள் தன்னைத்தானே உடைத்து அது என்ன சொன்ன? உருக்குலைந்த ஒரு நபராக கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த கண்ணீரோடு அழுது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கு. ஆமே. நம் ஜெபத்துல வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல எப்படி கேட்க போறோம்? ஆண்டவருடைய பாதத்துல நீங்க உட்கார்ந்து கண்ணீரோடு உருக்குலைந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு செய்வாங்க. ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஜெபத்துல குறைவா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? கண்ணீரோடு ஜெபிக்கணும். நீங்க கேளுங்க. ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும்? கண்ணீரோடு கேளுங்க. கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? ஆமே. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவள் அழுகிறதையும் அவனை எங்க வைத்தீங்க? அவன் இத அழுகை பார்க்க வந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? அழுகிறாங்க. அப்பா அது நடிப்பு அழுகை. அது என்ன அழுகை? நடிப்பு அழுகை. ஆமே. இன்னைக்கு யாரோ பிரதர் வீட்டுல இது நடக்குது, அது சொல்லிட்டு இருந்தாங்க. அழுகிறதுக்கு ஆளுகளை காசு கொடுத்து என்ன செய்வாங்களா?
கூட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அழுக வராது. இவங்களுக்கு என்ன வராது? அழுக வராது. அதனால இப்ப என்ன செய்யணும்? அழுது ஆகணும். அதுக்கு என்ன செய்ய? ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஆளா கூட்டு வருவோம். நடிப்பு அழுகை அழுவதற்கு இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப உங்க வீட்டுல வந்து ஐயோ அழுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அழுகை? நடிப்பு அழுகை. கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆமே. நமக்காக பரிதவிக்கிறவர் யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். ஆமே. ஒருவேளை உங்களுக்கு அருகில வந்து கண்ணீர் வடிச்சாங்கன்னா நீங்க சொல்லணும், நீங்க ஒண்ணு அழ வேண்டாம். ஆமே. நானே ஆளாம இருக்கிறேன், என் சூழ்நிலையில நானே என்ன செய்யறேன்? ஆளாம இருக்கிறேன். நீங்க ஏன் வந்து அழுகிறீங்க? என்ன உசுப்பேத்தி விடாதீங்க. இந்த உசுப்பேத்தி விடுற ஆவி, இந்த நடிக்கிற ஆவி, இந்த பொய்யின் ஆவி, இதெல்லாம் நம்ம கூட தான் இருக்கும். ஆமே. நம்ம இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் எங்கதான் இருக்கும்? நம்ம கூட தான் இருக்கும். நம்ம தான் என்ன செய்யணும்? மார்த்தாள் கூடவும் இருந்தது, மரியாள் கூடவும் இருந்தார். மரியாள் கவனம் உள்ளவர்களாக இருந்தார். அதான் இயேசு என்ன செய்கிறார் அங்கே? ஆமா, ரொம்ப சின்ன வசனம் பைபிள்ல. என்ன வசனம்? இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்?